பண்ணுவானா? पैन इंडिया टूर्नामेंट இது. पैन इंडिया टूर्नामेंट. சரி எனக்கு கொஞ்சம் உருதுல சொல்ல. அம்மா आपके रेनकोट फैमिली. ஓகே. கார்த்திக் உள்ள வந்துட்டான், சூர்யா உள்ள வந்துட்டான். மேட்ச் ஸ்டார்ட். தட்ஸ் இட். இதுல உருதையே காணுமேடா. அம்மா आपके रेनकोट फैमिली சொன்னேனே. அப்படியே ஓகே. அது உருது. ஆகாஷ். ஆகாஷ். ஆஹா, கிளாடியேட்டர்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு கிளாப் போட, ஒரு வைபோட கிரவுண்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. கிளாடியேட்டர்ஸ் பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க, டாஸ் வின் பண்ணி. ட்ரீம் 11 பேட்டிங் உள்ள வந்துட்டாங்க. செகண்ட் டேவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ட்ரீம் 11 வெர்சஸ் கிளாடியேட்டர்ஸ். ட்ரீம் 11 பேட்டிங் உள்ள வந்துட்டாங்க. கிளாடியேட்டர்ஸ் ஃபீல்டிங் செட் பண்றாங்க. ரெண்டு டீமுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், விக்கெட்ல ஓடாதீங்க. விக்கெட்ல சைடுல கொஞ்சம் பாத்துக்கோங்க. விக்கெட்ல ஓடாதீங்க. ட்ரீம் 11 உடைய பேட்ஸ்மேன்ஸ் உள்ள இறங்கிட்டாங்க. அண்ட் எங்களுடைய ஸ்கோரர்ஸ் சமியுல்லா அண்ட் சஞ்சய் வெறித்தனமான ஒரு ஸ்கோரர்ஸ். ஒரு பால் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஒருத்தனுக்கு பெண்ணு, ஒருத்தனுக்கு போனு. அவனுக்குலாம் கண்ணே கேமரா, எல்லாமே ஜூம் பண்ணி பார்ப்பாங்க. மெமரி கார்டு மாதிரி வச்சிருக்கானுங்க பிரெயினை. என்ன சஞ்சய்? இப்போ ஃபர்ஸ்ட் கார்த்திக் அண்ட் சந்தோஷ். ஸோ ஓப்பனிங் கார்த்திக் அண்ட் சந்தோஷ். இன்றைய நாளினுடைய முதல் பந்து ஒரு சின்ன சிங்கிள் ரொட்டேட் பண்றாங்க ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர். ஒன்ஸ் அகைன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மெமோரியல் டிராஃபிக் உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னைக்கான மேட்ச்ல கிளாடியேட்டர்ஸ் வெர்சஸ் ட்ரீம் 11. ட்ரீம் 11 ஃபர்ஸ்ட் பால் போட்டிருக்காங்க. அடுத்த பந்து ஃபுல் டாஸ் பால் மாட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பால் தெரிக்க விட்டுருக்காரு. ஓ, பவுண்டரி 4. எக்ஸலண்டான ஒரு பிளே. காலையில வந்து கொஞ்சம் எல்லாருமே தூக்கத்தில் இருப்போம்னு நினைப்போம். பட் ஆனால் எங்களை மாதிரியான பிளேயர்ஸ் யாருமே தூக்கன்றதே கிடையாது. ஒரு கண்ணு இல்லை, 2 கண்ணு திறந்துக்கிட்டே தூங்குவோம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ். மொதல் பால்ல தூக்கி ரெண்டாவது பால்ல தூக்கி சுழட்டி விட்டுருக்காரு. சந்தோஷ் அவர் ஃபேஸ் பண்ண முதல் பால் ஒரு ஜூசி ஃபுல் டாஸை கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. லெக் சைடுல அடிக்கப்பட்ட வந்து ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர்ஸ். அவுட்டுங்க. ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஓபனர்னு சொல்லலாம் சந்தோஷ். ஒரு பிக் விக்கெட் ஃபார் கிளாடியேட்டர்ஸ். கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க இந்த விக்கெட்டை எடுத்ததுக்கு. இட்ஸ் a மெயின் விக்கெட். ஒரு நல்ல பால். இந்த பால் என்ன சொல்லுவாங்க? அரைக்குழி பந்துன்னு சொல்லுவாங்களா? ஒரு ஃபுல் ஃபேஸோட போடப்பட்ட பந்து இது. ஒரு ஃபுல் டாஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு லென்த்தான ஒரு பால் ஒரு மிஸ்டேக் பண்ணி அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்டர் இட்ஸ் a lefty. கமல் லெஃப்டி. நல்ல விக்கெட் அது. சீரியஸ்லி ஒரு ஃபுல் டாஸ் போனதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் பண்ணி பவுலர்ஸ் பால் போடுறதுன்றதே பெரிய விஷயம். அப்படி ஒரு நல்ல பால் போட்டார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரீம் 11 ஒரு விக்கெட்டை இழந்துருக்கிறாங்க. ஒரு 4க்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு பெரிய சரிவு சந்திச்சிருக்கிறாங்க. கிளாடியேட்டர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் கிடச்சிருக்கு. தொடர்ந்து விக்கெட்டுகளை எடுக்க போகிறாங்களா இல்லாட்டி ட்ரீம் 11 சிக்ஸஸா அடிச்சு விளாச போறாங்களான்றதை பொறுத்து பார்த்தோம். சந்தோஷ் அவரோட மிடில் பேட்ல பட்ட ஒரு பவுண்டரி போய் ரைட் சைட்ல போனதுக்கு அப்புறம் ஒரு லெஃப்டியை உள்ள இறக்கிருக்காங்க. மேபி இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்குமான்னு ட்ரீம் 11 யோசிக்கிறாங்க. கண்டிப்பா தான் பார்க்கணும். அவர் உள்ள இறங்கினவனே பார்த்தல பேட்லாம் ஒரு வார்ம் அப்லாம் பார்க்கும்போது ஆனால் பறக்கும் பெர். அலெக்ஸ் சைட்ல போட வந்து ஒரு நோ ஃபுல் டாஸை கன்வெர்ட் பண்ணி சிங்கிள் டபுள் ஆகுமா? இல்லைங்க, சிங்கிள் தான். சிங்கிளோட செட்டில்ட் ஆயிருக்காங்க. நோ ஃபுல் டாஸ் நினைச்சிருந்தா எங்கன்னா கனெக்ட் பண்ணிருக்கலாம். மேபி ஃபர்ஸ்ட் பால்ன்றனால ஒரு சிங்கிள் ஆடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செட்டில்டான ஒரு பிளே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா விக்கெட் விழக்கூடாது இல்லையா? ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டருங்க. டிராப்புங்க. வாவ், என்ன ஒரு ஃபீல்டுங்க. நல்ல ட்ரை. பட் ஆனால் பிடிச்சிருந்துருக்கலாம். எடுத்திருந்தா அவர் பேர் பக்கத்தில் ஒரு புள்ளி. ஏன்னா பெஸ்ட் ஃபீல்டருக்கான அவார்டு இருக்குங்க நம்ம டோர்னமெண்ட்ல. ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. பெஸ்ட் ஃபீல்டருக்கான அவார்ட்ஸ்லாம் வர இருக்கு. ஒரு நல்ல ட்ரை, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு.
அவர் பேர்ல ஒரு புள்ளி வச்சிருப்போம், ஒரு டிக் மார்க் விழுந்திருக்கும் பெஸ்ட் ஃபீல்டருக்கான அவார்ட்ல, பெஸ்ட் கேட்ச்க்கான அவார்ட்லயும். எக்ஸலண்டான ஒரு ஷாட்டுங்க. வாவ், நம்ம ஷாட்டை பத்தி பெருமையா பேசுறதா ஃபீல்டிங்கை பத்தி பெருமையா பேசுறதா தெரியல. என்ன மாதிரியான ஒரு ஃபீல்டு, பவுண்டரி இல்லைல்ல, அந்த பாருங்களேன் என்ன மாதிரி எக்ஸலண்டா அவர் தடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஓவர் முடிஞ்சிருக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு ஃபீல்டோட. 8 ரன்கள் ஒரு ஓவர் முடிவில், 8 ரன்கள் ட்ரீம் 11. 8 ஒரு விக்கெட் இழப்பிற்கு 8 ரன்கள் எடுத்திருக்காங்க. 8 runs ஃபார் 1 loss, 1 overs up. இது ஒரு டீசெண்டான ஸ்டார்ட்னு சொல்லலாம். ஒரு பவுண்டரியும் வந்திருக்கு, ஒரு விக்கெட்டும் போயிருக்கு. ஸோ ஈக்குவலாக பாலிஷ்ட் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவர் பிளேல. ரெண்டு சைடுமே ஒரு பாசிட்டிவான ஸ்டார்ட். ஒரு பவுண்டரியும் வந்திருக்கு ப்ளஸ் ஒரு விக்கெட்டும் வந்திருக்கு. ரெண்டு சைடுமே ஒரு ஈக்குவலாக பாலிஷ்ட் ஆகிருக்கு பவர் பிளே ஓவர். ஸோ பவர் பிளே செகண்ட் ஓவர் போட வந்திருக்காரு கௌதம். ஓ, ஒரு நல்ல லைன், ஃபுல் ஃபேஸில் ஒரு யாக்கிங் லென்த்து, போலரோட நல்ல ஒரு போல். அது பேட்ஸ்மேனால ஜட்ஜ் கூட பண்ண முடியல. ஃபுல் டாஸ்ல ஒரு பால் தூக்கி சுழட்டி விட்டுருக்காரு பால. பொங்கலுக்கு ஒரு தீபாவளி பார்த்த மாதிரி இருந்தது. என்ன மாதிரி அடிங்க அது, தீபாவளிக்கு ஒரு ராக்கெட் பார்த்த மாதிரி இருந்துச்சு. தீபாவளிக்கு ஒரு ராக்கெட், சூப்பர்ரா. என்ன அடிங்க அது, ஃபுல் டாஸ். ஒரு நல்ல பாலையே கன்வெர்ட் பண்ணி அடிக்கிற ஒரு பிளேயர் அவரு. இவர்கிட்ட ஃபுல் டாஸ் போட்டா கண்டிப்பா அவுட் ஆஃப் தி பார்க் தான். ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஷாட்னு சொல்லலாம் அதை. Again stay to the fielder. ஒரு பெரிய ஆறுக்கு அப்புறம் ஒரு நல்ல கம்பேக் ஃப்ரம் தி பவுலர் கௌதம். Again மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ், ஆஃப் சைடுல அடிக்கப்பட்ட பந்து பவுண்டரிங்க. பவுண்டரி. பவர் பிளே கரெக்டா யூஸ் பண்றாங்க. எந்த இடத்துல ஃபீல்டர் இல்ல, ஆறு மட்டும் அடிச்சாதான் கேம்னு இல்ல, பவுண்டரியும் ஒரு சர்டன் கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபெக்ட்டா விளையாடிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் கமல், லெஃப்டி. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய சப்போர்ட் தான் இல்லை, ஏன்னா அது ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் அவங்களுக்கு. ரொம்ப க்ளோசஸ்ல இருக்கு லெக் சைடில் அவங்களுக்கு. பவுலர்ஸ்க்கும் கன்ஃபியூஸ்ட் ஆகும் எப்படி பால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு டைமும் மாற்றி போட வேண்டியிருக்கும். எக்ஸலண்டான ஒரு ஷாட்ங்க. மறுபடியும் ஒரு கேட்ச் மிஸ்ஸுங்க. அது எடுத்திருந்தா பெஸ்ட் கேட்ச் அவார்ட்ல அவர் பக்கத்துலயும் ஒரு புள்ளி. ட்ரீம் 11. ஒவ்வொரு மேட்சுமே இம்பார்ட்டன்டான மேட்ச் தான். ஒரு டாட் ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர் போயிருக்கு. டாட்டோட ஓவர் முடியுது. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 19. பவர் பிளேல 19 ஃபார் 1. என்னப்பா சொன்னேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். 19 ஒரு விக்கெட் இழப்பு இருக்கு ட்ரீம் 11. 2 ஓவர்கள் முடிவில். 2 overs up, 19 runs for 1 wicket loss. அம்பையர்ஸ் சீக்கிரமா, நம்ம டே ரொம்ப லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்கு. இந்த டேவோட மொத்தம் இதோட இல்லாம 7 மேட்சஸ் இருக்கு. ஸோ எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்றவங்களுக்கு புள்ளி புள்ளியா ஏறிட்டே போகும். ஏன்னா ஃபேர் பிளே அவார்டும் இருக்கு இந்த டோர்னமெண்ட்ல. ஸோ எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரு அனல் பறகுற மேட்ச் போயிட்டு இருக்கு யுனைடெட் ட்ரீம் 11. மூன்றாவது ஓவர் கிளாடியேட்டர்ஸ் அணியை சார்ந்த பவுலர் போட்டுட்டு இருக்காரு. நரேஷ் முதல் பந்து. வாவ்,
முடிஞ்சா தொட்டு பாரு அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த பால் போடும்போது. பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸ் அடிச்ச ஒரு பிளேயர் தடுமாறுற அளவுக்கான ஒரு பால் நரேஷ் சைட்ல இருந்து, கிளாடியேட்டர் சைட்ல இருந்து. அடிக்கப்பட்ட பந்து இது ஆறுங்க. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த ஷாட்டு. எனக்கா டாட்டு போடுற அடுத்து பாரு ஆறுன்ற மாதிரி ஒரு நல்ல ஷாட். அது ஒரு மிடில் ஆஃப் தி பேட்டு, அந்த சவுண்ட்லயே தெரிஞ்சிச்சு இட்ஸ் மிடில்டு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு விஷயம், அந்த பவர் பிளேக்கும் அவார்டு இருக்கு. பவர் பிளேல ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் நீங்க எடுக்கும்பொழுது டீமுக்குன்னு ஒரு தனி அவார்டு கொடுக்குறாங்க. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா கேஎம் ஸ்போர்ட்டிங் அண்ட் எலைட் பேட்ஸ் அண்ட் கேபி ஹரி பேட்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பெஸ்ட் பேட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. பேர் ஒரு பெர்ஃபெக்ட் கம்பேக்னு சொல்லலாம். இதுதான் தி பெர்ஃபெக்ட் கம்பேக். ஒரு பெரிய ஆறு போனதுக்கு அப்புறம் ஒரு இன்டு தி லைன், ஒரு ஆஃப் சைடுல பிடிச்சி போடப்பட்ட பந்து வைடுங்க. ஓகே, தேங்க்யூ அம்பையர், தேங்க்ஸ் ஃபார் தி கால். அகலப்பந்து இந்த நாளினுடைய முதல் அகலப்பந்து போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ராஸ் அப்படின்றது ரொம்பவுமே டேஞ்சரான ஒன்று. ஸ்டேட் ஆஃப் தி ஃபீல்டர் ஆஃப் சைடில் போயிருக்கு. சிங்கிள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்ல கார்த்திக் என்கிற புல்டாக். இவரை சென்னையில் செல்லமா எல்லாரும் புல்டாக் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஒரு நல்ல ஒரு ஐடியா இல்ல, ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹெவியா போலரும் கரெக்டாக யோசிச்சாரு. ஸ்லோவர் டெலிவரி. நரேஷ் எக்ஸலண்டான ஒரு போலிங் கிளாடியேட்டர் சைட்ல இருந்து. அவர் பவுண்டரிஸோ சிக்ஸோ போகும்போது சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுறாரு. அண்ட் அகெயின் ஆஹா, எக்ஸலண்டான ஒரு பவுலிங் கிளாடியேட்டர் சைட்ல இருந்து. ஸ்டாப் பண்ணியிருக்காரு அப்படியே, பவுண்டரி சிக்ஸஸ் போக விடாம. இந்த ஓவர் முடிஞ்சிருக்கு 29, 29. 3 ஓவர்கள் முடிவில் 29. ட்ரீம் 11 29. ட்ரீம் 11 வெஸ் கிளாடியேட்டர்ஸ்க்கான மேட்ச் போயிட்டு இருக்கு. ட்ரீம் 11 இப்போ 4 ஓவர்ஸ்க்கு நடுவில் தான் பிரேக். இப்போ பிரேக் இல்ல. ஓகே ப்ரோ. சரி ஓகே. ஒரு சின்ன பிரேக், ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ப்ரோ, எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி சிராஜ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேட்ச் இவ்வளோ சூப்பராக நடக்குதுன்னா எல்ஐ ஸ்போர்ட்ஸில் லைவாக போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 10th இயர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மெமோரியல் டிராஃபினுடைய டைட்டில் ஸ்பான்சர்ஸ் மிஸ்டர் ஆர்.என். ராமச்சந்திரன், மேனேஜிங் டைரக்டர் எஸ்பிஓசி, கோ ஸ்பான்சர்ஸ் ஆலந்தூர் மெடிக்கல், பி விஜய் கிருஷ்ணன் கனடா அண்ட் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் மாஸ்டர் சாகித்யன், மிஸ்டர் பி நரேந்திரன் குரோம்பேட், மிஸ்டர் எம் பரந்தாமன் ஈக்காடுத்தாங்கல், மிஸ்டர் எம்டி சாலி ஃபவுண்டர் சிஇஓ டைமண்ட் ஸ்டீல்ஸ் ஆலந்தூர். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே நமக்கு சவுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சவுதி பாரி சம்பத்குமார் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. செக்ரட்டரி சவுதி தமிழர் மறுமலர்ச்சி பேரவை, ஐடி விங் செக்ரட்டரி, ஸ்ரீபெரும்புத்தூர் எம்டிஎம்கே பார்ட்டி. அண்ட் இவங்களோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிஸ்டர் பரத் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. So time up guys, time up gladiators, get back to the fields, time up, get back to the fields, time up, batsmen ready ஆ இருக்காங்க, get back to the fields, time up. And again நம்ம ஸ்பான்சர்ஸ்க்கு வந்துருவோம். மிஸ்டர் பரத் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ட்ரிபிள் சி மல்டி ஸ்போர்ட்ஸ் அரேனா அண்ட் ஆட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் பெருங்குடி, மிஸ்டர் ஜெய் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ், மிஸ்டர் சுகுமார் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ், யுனைடெட் வாட்டர் சப்ளை நமக்கு தண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, அண்ட் மிஸ்டர் சேத்தன் ராகவேந்திரா டேட்டா அனலிஸ்ட் ஏஏ விப்ரோ,
மிஸ்டர் அருண்குமார் ஆலந்தூர், அடையார் விக்கி, மிஸ்டர் ரஃபீக் விஓசி நகர் ஆலந்தூர், இப்ராஹிம் மடுவை, மிஸ்டர் யுவராஜ் பள்ளிக்கரணை, மிஸ்டர் சுதர்ஷன் கீழ்கட்டளை, மிஸ்டர் பிரசாந்த் கில் நகர். ஸோ ஓகே, பேக் டு தி ப்ளே. ஃபோர்த் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். 3 ஓவருக்கு 29, ஒரு விக்கெட் இழப்புக்கு. 29 ஃபார் 1 விக்கெட் லாஸுக்கு 3 ஓவர்கள் முடிஞ்சிருக்கு. ட்ரீம் 11 29 ஃபார் 1 விக்கெட் லாஸுக்கு 3 ஓவர்கள் முடியல. அம்பையர்ஸ் கொஞ்சம் வேகமா பண்ணுங்க, எல்லா டீமும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு ஃபுல் ஃபேஸ்ல போடப்பட்ட பந்து ஆஃப் சைடில் ஒரு யாக்கிங் லென்த், ஒரு நல்ல ஒரு டெலிவரி. பேட்ஸ்மேன் ஜஸ்ட் பண்ற மாதிரி பால் போயிடுச்சு. ஒரு ஃபுல் டாஸ் பாலை பனிஷ் பண்ண முடியுமா? இல்லைங்க, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டரா? ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர். சிங்கிள் டபுள் ஆகுமா? இல்லைங்க, சிங்கிளோட செட்டில் ஆகிருக்காங்க. ஸ்ட்ரைக்ல கார்த்திக். சிம்பிள் பவர் ஷாட் ஒன்று, ஒரு ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர் போய் ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. அகைன் ஒரு பவர் ஹிட் ஒன்று போயிருக்கு லெக் சைடில், ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர்ன்றனால ஒரு சிங்கிள் மட்டும் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஏன் பாலுக்கு பால் பவர்ன்றனா, இந்த டோர்னமெண்ட்டை பவர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு அவார்டும் இருக்கு. அதனால தான் பாலுக்கு பால் நாங்கள் பவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எக்ஸலண்டான ஒரு ஷாட்டுங்க, தெறிக்க விட்டுருக்காரு பாலு. 3 பால் பவர் சொன்னா, 3வது பால்ல இது தாண்டா பவர் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காரு. கமல் லெஃப்டி ஸ்ட்ரைட்டா ஒரு 6 அவுட் ஆஃப் தி பார்க் அப்படின்னு சொல்லலாம். என்ன அடிங்க அது, அடி சும்மா தெறிக்க விட்டுருக்கு. அகைன் ஒரு 6, அகைன் கிளாசிக்கா இருந்துச்சுங்க. இது பாத்தீங்களா? எக்ஸலண்டான பிளேடா அது. பவர் இருந்துச்சு, அட் தி சேம் டைம் கிளாசிக்காவும் இருந்துச்சு. ஏன் கிளாசிக்ன்றனா, மிஸ்டர் கிளாசிக்கல் அப்படின்ற அவார்டும் இருக்கு இந்த டோர்னமெண்ட்ல. எத்தனை அவார்டு? பாலுக்கு பால் ஒரு அவார்டு, எல்லாத்துக்குமே அவார்டு இருக்கு இந்த டோர்னமெண்ட்ல. நீங்க கிளாசிக்கான கிளாசிக்கல் அவார்டு, பவர் அடிச்சா பவர் ஹவுஸ் அவார்டு, எல்லாத்துக்குமே இருக்கு இந்த டோர்னமெண்ட்ல. அதுதான் இந்த டோர்னமெண்டோட ஸ்பெஷலிஸ்ட். அப்ப சிம்பிளா சொல்லிட்டு யாரெல்லாம் மேட்ச்ல கலந்துருக்காங்க எல்லாருக்கும் அவார்டுன்று என்ட்ரி கொடுத்தாலே அவார்டுங்க. இது நல்லா இருக்கு. இது கிரிக்கெட் கேம் பார்த்த மாதிரி இருந்தது. அந்த 2 6 தொடர்ந்து. அகைன் ஒரு ஃபுல் டாஸ். ஆஹா, எக்ஸலண்டான ஒரு கேட்சுங்க. ஒரு நல்ல ஒரு கேட்ச். பேக்வர்ட்ல ஓடி வருது, அவ்வளவு ஒன்றும் ஈஸி இல்லைங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் கேட்ச். பார்க்கறதுக்கு ஒன்றும் ஈஸியா இருக்கலாம், கொஞ்சம் கஷ்டமான கேட்ச் தான். அவர் பேர் என்னன்னு பார்த்துட்டு அவர் பக்கத்தில் ஒரு புள்ளி போடு. ஏன்னா பெஸ்ட் கேட்ச்க்கான அவார்டும் இந்த டோர்னமெண்ட்ல இருக்கு. ஒரு புள்ளியை ஒன்று போடு அவர் பேர் பக்கத்தில். ஆஹா, தொடர்ந்து 2 சிக்ஸஸ் விளாசினாரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். நல்ல ஒரு பிளே. அந்த டீமுக்கு என்ன தேவையோ அதை டெலிவரி பண்ணிட்டு வெளியே போயிருக்காரு. கண்டிப்பா ஹாப்பியா இருப்பாங்க ட்ரீம் 11. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் தம்பியே இப்படி அடிக்கிறாருன்னா அண்ணன் வந்திருக்காரு, என்னென்ன பண்ணுவாரு. ஓ, இப்போ அவரோட தினேஷ் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன். ஸ்கோர் இந்த ஓவரினுடைய முடிவில் ஓவர் முடிஞ்சிருச்சா? 43 4-3 43 43 4-3 ட்ரீம் 11. ஆஹா ஆஹா ஆஹா, எக்ஸலண்டான ஒரு ஷாட்டுங்க அது. இதுக்கப்புறம் நான் அந்த புதுசாக ஏதாவது வேர்டு தான் கண்டுபிடிச்சிட்டு வரணும். எக்ஸலண்ட் நிறைய டைம் யூஸ் பண்ணுறேன், நான் வேறு என்ன வேர்டு யூஸ் பண்ணுறேன்னு தெரியல. பயங்கரமான ஷாட்டு, வெறித்தனமான ஷாட்டு. நம்ம அவார்டு நிறைய இருக்குல்ல, அந்த அவார்டோட பேரையே ஒரு ஷார்ட்டாக யூஸ் பண்ணலாம். கிளாசிக்கல் ஷாட். கிளாசிக்கல் ஷாட். ஓகே, கிளாசிக்காக இருந்துச்சு ஷாட்டு பார்க்குறதுக்கு.
மறுபடியும் அடிக்கப்பட்ட பந்து ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டரா. ஃபீல்டர்ஸ் 3 பேர் வராங்க, ஆனா ஒருத்தர் எடுத்துட்டாருங்க. நல்ல ஒரு டேக்கன் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். அந்த கேட்ச் எடுத்த பிளேயருடைய ஜெஸ்ஸி கவுன்சியா தோனி போட்டிருக்காரு 7 சொல்லிட்டு. நீ பிடிக்கிறியா நான் பிடிக்கிறியான்னு சொல்லிட்டு வந்து 3 பேரில் ஒருத்தர் கேட்ச் பிடிச்சிட்டாங்க. அண்ட் அகைன் ட்ரீம் 11க்கு ஒரு பெரிய இழப்பு தான் ஒரு சைடு. அண்ட் அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள களம் இறங்கியிருக்கிறாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் களம் இறங்கியிருக்கிறாங்க கலை. அவங்க டீமுக்கே ஒரு கலையாக இருப்பாரா, ஒரு 2-3 சிக்ஸஸ் பவுண்டரிஸ் விளாசி ஒரு பர்ஃபார்மன்ஸை காட்டுவாங்களா அப்படின்றத பார்க்கலாம். பேக் டு த ஃபீல்டர், சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு செட்டில்டான ஒரு பிளே. ஒரு நியூ பேட்ஸ்மேன் வந்து என்ன பண்ணுமோ அதை ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஒரு சிங்கிள் ஆடி இருக்காரு. இதுதான் கரெக்ட். ஸ்ட்ரைக்கை நம்ம வந்து ஆல்ரெடி ஆடிட்டு இருக்க ஒரு பிளேயர்ஸ்ட்டு கொடுத்துட்டு போகிறதான் ஒரு பெஸ்டான ஒரு ஐடியா. அலெக்ஸில் அடிக்கப்பட்ட பந்து, இது பெரிய ஆறுங்க. இது ஒரு பெரிய ஆறு, உடச்சி போட்ட பந்து. எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டான பால். எனக்கு தெரிஞ்சு நீங்க அம்பையர் கை வலிக்க ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவு பவுண்டரிஸ். நம்ம அம்பையர் பத்தி சொல்லி ஆகணும்ல. கார்த்திக் பேட்ஸ்மேனுக்கு தெரிஞ்சிருச்சு அடிச்சு அடுத்த செகண்ட் எப்படி கேட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு. போலர் இட்ஸ் a great பால். ஏன்னா ஃபுல் ஃபேஸ்ல ஒரு ஷார்ட் பாலை கனெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அடுத்த பாலே ஒரு ஸ்லோ டெலிவரி. பேட்ஸ்மேன் பிக் பண்ண மறந்துட்டாரு. அதுக்கு முந்தின பால் பேட்ஸ்மேன் பிக் பண்ணிட்டாரு. அடுத்த பால் போலர் முந்தரேஸ். இட்ஸ் a great பால். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சிவா ஃபார் ட்ரீம் 11. மறுபடியும் ஒரு விக்கெட்டை இழந்திருக்கிறாங்க ட்ரீம் 11 சைடு. ரன் ஒரு சைடு வந்திருந்தாலும் அந்த டீம் விக்கெட்டும் ஒரு சைடு லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை கன்சிடர் பண்ணிட்டு அடுத்து அவங்க கரெக்டாக ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு கம்பேக் ஃப்ரம் தி பவுலர். ஒரு பெரிய 6 போனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்லோ டெலிவரி போடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது தைரியமா போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு ஸ்விங் ஷாட் ஒன்று ட்ரை பண்ணாங்க, பட் ஆனால் மிஸ் ஆயிடுச்சுப்பா பால். 56 5 ஓவர்கள் முடிவில் 56. 56 ஃபார் 5 overs. வேகமாக நடத்துங்க, வேகமாக பண்ணுங்க. நெக்ஸ்ட் பவுலர் சீக்கிரமாங்க. 5 overs up. 56. நேற்று இதை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நேற்று நடந்த மேட்ச்சில் என்னடா இது ஒரு 100 110 அப்படி தானே எப்பவுமே ஸ்கோர்ஸ் போகும். இன்றைக்கி ரொம்ப கம்மியாக போதே 50 60ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை அப்படியே ஓவர் கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 5 ஓவர்கள் முடிவில் 56 ரன்கள் வந்துருச்சு. ரன் ரேட் லாஸ்ட் 12 பால்ஸ். இந்த 12 பால் தான் கேம் இந்த பக்கமா அந்த பக்கமான்றது டிசைட் ஆகும். ஸ்ட்ரைக்ல கலை. பவுலர் வினோத் டு கலை. கவுக்காரால் அடிக்கப்பட்ட பந்து. இது பவரான ஒரு பிளேங்க. அது ஒரு பவுண்டரி, ஒரு நல்ல ஒரு பிளே. கிரவுண்ட்லேயே தரையிலேயே அடிச்சாரு. நல்ல ஒரு ஷாட், பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஒரு யாக்கிங்ல இருந்து போடப்பட்ட பந்து. நீ 12 பால் தான் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவர் மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. ஐயோ 12 தான் இருக்கு போல, ஒரு பவுண்டரி அடிச்சிருவோம்னு சொல்லி அடிச்சிட்டாரு போல. ஒரு கிரேட் ஷாட். ஃபுல் ஹிட்டுங்க அது. நான் கீழே மட்டும் அடிக்க மாட்டேன், ஏர்லியும் அடிப்பேன்னு சொல்லிட்டு அடுத்த பாலே காமிச்சிருக்காரு கலை. ஒரு நல்ல ஒரு ஷாட்டு. 12 பால் இருக்குன்னு ஏன் சொன்னேன்னு தெரில. அடுத்தடுத்த பால்லே பவுண்டரி ஆரம்பிச்சிட்டாங்க. 110 போகாதா?
இது ஒரு பர்ஃபெக்ட் கிரிக்கெட்டுங்க, ஒரு பர்ஃபெக்ட் கிரிக்கெட். ஒரு 2 பவுண்டரி அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் 3 டைமென்ஷனல் பிளேயர் போல இருக்கு. பவுண்டரி அடிக்கிறாரு, 6 அடிக்கிறாரு, சிங்கிளும் ஆடுறாரு. ஒரு புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் அவங்க 2 பேருக்கு வச்சிருக்காங்க. என் பங்குக்கு நான் ஒரு 6 அடிச்சிட்டேன், உன் பங்குக்கு நீ ஒரு 6 ஆடுறான்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா பவுண்டரி போயிருக்குங்க. பவுண்டரி. நான் சொன்னது உண்மையா இல்லையா? புருஷன் பொண்டாட்டி மாதிரி நான் ஒரு 2 6 அடிச்சிட்டேன், ஒரு 4 அடிச்சிட்டேன், உன் பங்குக்கு நீ போய் அடிச்சுட்டு வாடான்னாங்க. அதே மாதிரி ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு. எக்ஸலண்டான ஒரு பிளே ட்ரீம் 11 சைட்ல இருந்து. பெஸ்டான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு அவங்க டீமுக்குள்ள. மெயினா இந்த 2 பேருக்குள்ள, மெயினா அந்த 2 பேருக்குள்ள. நான் 10 ரன் ஆடுறேன், சிங்கிள் ஆடுறேன், நீ ஒரு 10 ரன் ஆடு. நீ வேற ஏதாவது காசிப்ஸ் கிளப்பி விட்டுறாதடா புருஷன் பொண்டாட்டின்னு. வா தம்பி, எப்ப பாரு நீங்க பேட்ஸ்மேனை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே. நாங்கன்னு ஒருத்தங்க இருக்கோம் கிளாடியேட்டர்ல பவுலர்ஸ்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாரு. நாங்களும் கன்பேக் பண்ணுவோம்ல. 64 மட்டும் பேசுறீங்க, டாக்டர் பத்தியும் பேசுங்கன்னு பவுலர் எங்களுக்கு ஹிண்ட் கொடுத்திருக்காரு. ஒரு நல்ல கம்பேக், ஒரு வாக்கிங் லென்த், நல்ல பால். ஆஹா ஆஹா, எக்ஸலண்டான ஒரு பவுலிங். சீரியஸ்லி பவுண்டரிஸ்லாம் போயிட்டு இருந்த சமயத்துல பெர்ஃபெக்ட்டா வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஒரு 2 பால்னால ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பால். கிளாடியேட்டர் சைடுல இருந்து எக்ஸலண்டான ஒரு பவுலிங். இருக்கிறதே 12 பால்னா அதுல ஒரு பால் இம்பார்ட்டன்ட் தான். இந்த ஓவர்னுடைய முடிவுல 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 72, 72 70 पर 2, 72 லூ. இட்ஸ் a pan Indian tournament. எல்லா லாங்குவேஜ்லயும் சொல்லுவோம் நாங்க. தொடர்ந்து பேசுறீங்களே, ஸ்கோர் மட்டும் கொஞ்சம் ஒரு தடவை தெளிவா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குற வயசானவங்களுக்காக சொல்லிக்கிறேன். 72, 72. கிளாடியேட்டர்ஸ்க்காக லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு. ஆஹா, ஃபீல்டரா இல்லங்க, 6 தாண்டி போக ஆரம்பிச்சிருச்சு பால். 12 பால் இருக்கும் போதுன்னு சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் பால் 4. அவங்க டீம்ல இருக்கிறதுலயே ரொம்ப ஹைட்டான பர்சன் தான் நிக்க வச்சிருந்தாங்க, அவரையும் தாண்டி போய் விழுந்துருச்சு பால். இப்போ 6 பால் நேரம் சொல்லிட்டேன். அச்சச்சோ அச்சச்சோ. ஆஹா, இப்போ பவுலர்ஸ் கிளாடியேட்டர் சைடுல இருந்து ஸ்டாப் பண்ணியே ஆகணும். அவரோட கம்பேக் இருக்குமான்னு பார்ப்போம். விக்கியோடைய கையில இருக்கு இந்த ஒரு ஓவர். ஒரு ஹிட். சொல்லி முடிக்கல விக்கி. நல்ல ஒரு கேட்ச், நல்ல ஒரு டேக்கன், ஃப்ரண்ட்ல டைவ் அடிச்சு எடுத்த கேட்ச், நல்ல கேட்ச். அது பார்க்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் ஏன் விக்கி பவுலர் சைடில் ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்குன்னு சொன்னேன்னு இப்போ உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ வேணா அடுத்தது அவர் பவுலிங் போடும்போது வாட்ச் பண்ண அவர் எப்படி போடுறாருன்ட்டு. அவர் போடும்பொழுது அந்த ஒரு நடனம், ஒரு நளினம் இருக்குது. அவர் போடும்பொழுது ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி வச்சு அந்த ஒரு பரதநாட்டியத்தில் எடுத்து வைப்பாங்க தெரியுங்களா, ஸ்டெப்பு ஒரு வணக்கம் வைப்பாங்களே, அந்த மாதிரியான ஒரு ஃபீலோட தான் அவர் பவுலிங்கே போடுறாரு. நீ வேணா நல்லா வாட்ச் பண்ணி பாரு அவர் பவுலிங் போடும்போது. ஃபர்ஸ்ட் பால் பேட்ஸ்மேன் வணக்கம் வச்சாங்க, செகண்ட் பால் பவுலர் வணக்கம் வச்சிட்டாரு. ஒரு நல்ல கம்பேக் பவுலர் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு ஷாட் ஸ்ட்ரைட்ல அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு விக்கெட் அதே பேட்ஸ்மேன் எடுக்கிறது இட்ஸ் ரியலி டஃப், யூ நோ. அங்க வாட்ச் பண்ண உனக்கே தெரியும். என்னோட கோ கமெண்டேட்டர் சொல்றாரு வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, எல்லாருமே வாட்ச் பண்ணுங்க. அப்பனா the next batsman ரத்னா for Dream 11. பாப்போம் இவங்க சைடுல இருந்து ஒரு 6-4 ட்ரை பண்றாங்களா Dream 11 சைடுல இருந்து. வந்த உடனே எனக்கு இந்த செட்டில் இந்த ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் ஸ்ட்ரைக் மாத்துறது அதெல்லாம் வேணாம்ப்பா. இறக்குறீங்களா ஃபர்ஸ்ட் பாலே அடிக்க சொல்றீங்களா, போய் அடிப்பேன். 6 வந்த உடனே ஒரு 6 Dream 11க்கு தேவையான ஒரு 6. வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்துக்கு, ரத்தத்துக்கு ரத்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சாரு ஒரு 6. வாவ், எக்ஸலண்டான ஒரு பவுலிங். ஐயோ ஆள் இல்லையப்பா, இருந்தா பிடிச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபினுடைய எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் 2 பந்து தான்.
ஓ ஆள் இல்லாத ஒரு இடம், அது பவுண்ட்ரியா? அம்பையரோட சிக்னலா பவுண்ட்ரி? இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கண்ட்ரோல் பண்ணுறதே பெரிய விஷயம். பேட்ஸ்மேன்ஸை அசுரத்தனமாக இருப்பாங்க. ஆஹா ஆஹா ஆஹா, பேட்ஸ்மேன் அசுரத்தனா அப்போ நாங்கள் யாரா அப்படின்ற மாதிரி இந்த பவுலிங்கை ஃபினிஷ் பண்ணியிருக்காரு விக்கி சைடில் இருந்து. எக்ஸலண்டான ஒரு பவுலிங் தான். ரொம்ப அதிகமாக ஸ்கோர்ஸ் போகாமல் ஒரு 2-3 பவுண்டரிஸோடு நிறுத்தியிருக்காரு. இந்த ஓவருடைய முடிவில் ட்ரீம் லெவன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 89. The target is 90. நேற்று ஃபுல்லாக டோர்னமெண்ட், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே இந்த டோர்னமெண்டோட ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருக்காங்க ட்ரீம் 11. டார்கெட் ஃபார் கிளாடியேட்டர்ஸ் இஸ் 90. இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா 83 தான் நேற்று வந்து 83 தான் இருந்ததுலேயே ஹையஸ்ட் ஸ்கோராக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஃபஸ்ட்டு மேட்சே ஃபஸ்ட்டு ஹாஃபு ட்ரீம் 11 90 டார்கெட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மேட்சே ஒரு ஒரு வெறித்தனமாக ஒரு ஃபயராக ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் நம்மளுடைய நடுவர்கள் 2 பேரும் பால் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நாங்கள் நடுவர்கள் கிடையாதுனா, அதுக்கு முன்னாடி பயங்கரமான பிளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு கார்த்திக் பிளேயர்ஸ் தான். இப்பயும் பிளேயர்ஸ் பயங்கரமான பிளேயர்ஸ். கார்த்திக் அண்ட் சூர்யா. ட்ரீம் 11 வெஸ் கிளாடியேட்டர்ஸ்க்கான மேட்ச் போயிட்டு இருக்கு. ட்ரீம் 11 உள்ள வந்துருங்க, ஃபீல்டிங்க்கு வந்துருங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த டேல இன்னும் 7 மேட்சஸ் நடத்த வேண்டியது இருக்கு. ஸோ கிளாடியேட்டர்ஸ் உள்ள போயிட்டு பேட்டிங் அனுப்பிச்சிருங்க, ட்ரீம் 11 ஃபீல்டிங் வந்துடலாம். தேங்க்யூ சொன்னோன்னு வரீங்க. அவர் பக்கத்தில் ஒரு புள்ளி ஒன்று போடு. ஏன்னா நம்ம டோர்னமெண்ட்ல இல்ல ஃபேர் பிளேக்கான அந்த இடத்துல கொஞ்சம் திருத்திக்கணும். நம்ம சொன்ன உடனே வரல, அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சொன்னோம். அதனால புள்ளி கன்ஃபார்ம். அவ்வளோதான், இறங்கிட்டாங்க உள்ள கிளாடியேட்டர்ஸ். ட்ரீம் 11 கிளாடியேட்டர்ஸா பார்த்துடலாம். 90 ரன்ஸ், கொஞ்சம் ஹிமாலயன் ஸ்கோர் தான். எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்கோர் இல்லைப்பா, நாங்களாம் இதெல்லாம் விட அதிகமாக அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிப்பாங்களா என்ன எதுன்னு தெரியல கிளாடியேட்டர்ஸ். பார்ப்போம். பட் இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் 90ன்றது ஒரு சேசபிளான ஒரு ஸ்கோர் தான். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மெமோரியல் டிராஃபிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் மிஸ்டர் ஆர் என் ராமச்சந்திரன், மேனேஜிங் டைரக்டர்ஸ் எஸ்பிஓசி, கோ ஸ்பான்சர்ஸ் ஆலந்தூர் மெடிக்கல் அண்ட் பி விஜய் கிருஷ்ணா கனடா. 90 டார்கெட் கொடுத்துருக்காங்க ட்ரீம் 11. கிளாடியேட்டர்ஸ் அதை ஓவர் கம் பண்ண போறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்க போறோம். பிச்சில் மட்டும் தயவு செஞ்சு ஓடாதீங்க, ஏன்னா பிச்சு வந்து அஃபெக்ட் ஆகும் இல்லையா. எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அம்பேர் சொல்றா, பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் உள்ள வர சொல்றாங்க பாருங்க. அம்பேர்ஸோட சிக்னல் தெரியுதுங்களா உங்களுக்கு? கிளாடியேட்டர்ஸ் டைம் ஃபார் தி பேட்ஸ்மேன்ஸ் உள்ள வாங்க. டைம் ஃபார் தி ரன் சேஸ், தி ஃபயரி ரன் சேஸ். ஒரு பிக் டோட்டல் 90 அதை சேஸ் பண்றதுக்கு உள்ள வராங்க கிளாடியேட்டர்ஸோட பேட்ஸ்மேன்ஸ். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இதில் வந்து நிறைய அவார்ட்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே அவார்ட்ஸ் இருக்குது. என்ட்ரி கொடுத்தாலே அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவார்ட்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. பெஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் பெஸ்ட்டு கேட்ச்காக அண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்காக எல்லாத்துக்குமே. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கேஎம் ஸ்போர்ட்னிங் அண்ட் எலைட் பேட்ஸ், கேபி ஹரி பேட்ஸ், இவங்கெல்லாம் வந்து பெஸ்ட் பேட்ஸ்மேன்ஸுக்கும் பெஸ்ட் பவுலிங்க்கு அண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயருக்கும் பேட் இருக்கு நம்ம டோர்னமெண்ட்ல. வெறும் பெஸ்ட்மேன்ஸ்க்கு மட்டும் பேட் இல்ல, மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயருக்கும் நம்ம டோர்னமெண்ட்ல பேட் ப்ரொவைட் பண்றோம். அதை வழங்குபவர் கேபி ஹரி பேட்ஸ் ஃப்ரம் கோவிலம்பாக்கம். அதே மாதிரி சும்மா டி நகர்ல போயிட்டு ஏதோ ஒரு பொம்மை பேட் வாங்கி கொடுத்துருவோம் நினைச்சிடாதீங்க. எல்லாம் பர்ஃபெக்டான ஒரு பேட்டு. அதனால பர்ஃபெக்டான பர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு பேட்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் நம்ம மேட்சுக்குள்ள வந்துடலாம். அம்பையர்ஸ் ரெடி ஆயிட்டாங்க. ட்ரீம் 11 12th மேன் கொஞ்சம் வாங்கலாம், எங்க போயிட்டீங்க? அவர் ஓகே டன் நோ ப்ராப்ளம். ரன் சேஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல உள்ள வந்திருக்காங்க கிளாடியேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட சிவா. முதல்
முதல் பால் பவுண்டரி, 1 bounce 4. 90 ரன் டார்கெட்னா இது முதல் பால்ல இருந்து ஆரம்பிச்சு தானே முடியும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா பவர் பிளே வேற இல்ல, அது அவார்டு வேற இருக்குல்லையா? ஆமா, யார் வாங்குறது? நாங்க வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க கிளாடியேட்டர்ஸ். ஆஹா, ஒரு நல்ல பால் சிவா. நீங்க பவர் பிளே அவார்ட்னா பேட்ஸ்மேன் மட்டும் பேசுறீங்க, பவுலர் பேச மாட்டீங்களா? ரெண்டு பேருக்குமே இருக்கு. அதனால தான் பவுலர் கம்பேக் கொடுத்திருக்காரு பவுண்டரி பண்ணதுக்கு அப்புறம். ஏன் சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸ் தான்ப்பா. ஒரு மிஸ்ஃபீல்டுங்க, மிஸ்ஃபீல்ட்ல ஒரு பவுண்டரிங்க. ஏன் சப்போர்ட் பேட்ஸ்மேனுக்கு. ஓகே, பவுலரோட மைண்ட் செட் ஏன்னா நான் எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாரு. ஏன்டா எவ்வளவு எஃபர்ட் எடுத்து போட்டா இப்படியாடா பாலை மிஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஓகே, ஆனால் இப்போ அந்த ஒரு பவர் மறுபடியும் அவங்களுக்குள்ளே வந்தாகணும். யூனிட்டி அப்படின்றது அதுதானே. பரவாயில்லடா, ஒரு பால் மிஸ் ஆயிடுச்சு, அடுத்த வாட்டி நம்ம விடக்கூடாது, பிடிச்சிடலாம்டா அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் இப்போ டீம் இருப்பாங்க. இது ரொம்ப ரிஸ்க், ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஆஹா, ஒரு கேப்பில் போயிருக்கு. பவர் பிளே அப்படின்னும் பொழுது ஃபீல்டர்ஸ் ரொம்ப பேக் சைடில் ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு பவுலர்ஸ்ட தான் கொடுப்பாங்க. அப்படிதான் இப்போ சிவா இறங்கி இருக்கிறாரு ட்ரீம் 11 சைட்ல இருந்து. ஒரு லெஃப்டி வந்தோடனே உள்ள ஒரு ஃபீல் சேஞ்ச். That's a huge hit. பவர் பிளே அவார்டு பேட்ஸ்மேனுக்கு தான் சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு பவரான ஒரு ஷாட்டு, ஒரு பயங்கரமான ஒரு ஷாட்டு. நல்லா தூக்கி விட்டாருங்க வந்த பாலை, நல்லா வாங்கி பொறுமையா வெயிட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளே. திருப்பதியிலேருந்து லட்டு எடுத்து அப்படி கொடுத்தா எப்படி வேகமாக வாங்கி எடுத்து சாப்பிடுவோமோ அந்த மாதிரி நல்ல பால்ரா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வாரி தூக்கி விட்டாரு. ஒரு 6 ஃபேஸ் பண்ண முதல் பாலே 6 கன்வெர்ட் பண்ணிருக்காரு. The perfect comeback from the bowler Siva. முதல் ஓவர் முடிவுல 15 ரன், 90 ரன் டார்கெட்ன்றப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் தான் கிளாடியேட்டர்ஸ் டீமுக்கு தேவை. கரெக்டா டெலிவர் பண்ணிருக்காங்க both the batsmen. இந்த ஓவனுடைய முடிவுல ஸ்கோர் 15. விக்கெட் இழப்பு இல்லாம 15 ரன், 15 ரன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. கிளாடியேட்டர்ஸ் 15 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு ஓவர்களுடைய முடிவில் 2வது ஓவர் போடுறதுக்காக களம் இறங்கி இருக்கிறாரு. அடேங்கப்பா, இவரோட ஆக்ஷனே வித்தியாசமா இருக்கு. இந்த அவரோட ஆக்ஷனை கவனிச்சியா? இந்த பொம்பரத்தில் நம்ம ஆக்கர் இறக்கும் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் போடுறாரு பாரு. இறக்குவாருன்னு நினைக்கிறேன். இப்போ அதான் இறக்கிட்டு தான் இருக்கு. இப்போ அடுத்த பால் பாரு, பயங்கரமாக போடுவாங்க. பேட்ஸ்மேன் சும்மா இல்லைங்க, ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சவர். ஆஹா ஆஹா ஆஹா, அம்பையர் சைட்லேருந்து ஒரு சிக்னல். இன்னைக்கு 2வது ஒயிட் தான் நினைக்கிறேன். ஆஹா, எக்ஸலண்டான ஒரு பவுல், ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு. பேட்ஸ்மேனை யோசிக்க வச்சிருக்கிறாரு. நான் ஒரே மாதிரி போட மாட்டேன், மாத்தி போடுற ஒரு ஆள்ரா. ஜிங்கு ஜக்கு உள்ள வெளியே எது வருதுன்னு பேட்ஸ்மேன் அதை ஜஸ்ட் பண்ண முடியல. ஒரு நல்ல டெலிவரி, ஒரு ஸ்லோயர் ஒன், ஃபுல் ஃபேஸ்ல போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்லோயர் ஒன். ஆஹா, யாக்கிங்ல இருந்து ரன் அவுட்கான சான்ஸ் இருக்குமா? திருப்பி அடிக்கிறாங்க. இல்லைங்க, ஒரு டைரக்ட் ஹிட்டா இருந்தா ஒரு கண்டிப்பா ஒரு சான்ஸ் பார்த்துருவாங்க. ஒரு குயிக் சிங்கிள், ஒரு ரிஸ்கி சிங்கிள் சொல்லலாம் இதை. The batsman strike la Vicky, bowler Vicky to Vicky.
ஆர்கர் நிக்கி அப்படின்னு பேர் வச்சிடலாம். ஆஹா, மேல தூக்கிட்டு போயிருக்கு. 6ங்க. 6. பவர் பிளேவை கரெக்டா யூஸ் பண்றாங்க. 6. பவர் பிளே அவார்டா இருக்கா? ஓகே, இன்னும் நிறைய ஸ்கோர்ஸ் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சுன்னா பவர் பிளே அவார்டும் கிடைக்கும். விக்கி, ஆர்கர் விக்கியினுடைய அடுத்த பந்து. நீங்க சொன்ன மாதிரி அவர் யார்கர் விக்கி தான். சொன்ன உடனே யார்கர் ஒரு ஃபுல் ஃபேஸ்ல போடப்பட்ட பந்து. நிக்கியா விக்கியா அவர் பேரு? விக்கி. விக்கி. ஓகே, ஆர்கர் விக்கி. சோஃபா கிளாடியேட்டர்ஸ்க்கு ஒரு நல்ல பவர் பிளே இருந்திருக்கு. ஸோ பவர் பிளேயோட லாஸ்ட் டெலிவரி ஃப்ரம் விக்கி டு விக்கி. ஆஹா, ஈஸியா நீங்க என்ன கேட்ச் பிடிக்கிறது, போலிங் போட்டது நான் தான்டா பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கர் விக்கி விக்கெட்டை தூக்கி இருக்கிறாரு. நீங்க மட்டும் பவர் பிளேனா பேட்ஸ்மேன் மட்டும் தான் சொன்னீங்க. பாத்தீங்களா, ஃபைனலா பவுலரும் பவர் பிளே நல்லா போட்டிருக்காங்க. யா, ஸோ இந்த ஓவரினுடைய முடிவில் 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 25. 25 ஃபார் 1. 25 ஃபார் 1 விக்கெட் லாஸுக்கு. கிளாடியேட்டர்ஸ் விஸ் ட்ரீம் 11க்கான மேட்ச் போயிட்டு இருக்கு. கிளாடியேட்டர்ஸ் 25. 2 ஓவர்களுடைய முடிவில் பவர் பிளேவும் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் பவர் பிளேல பேட்ஸ்மேன் மட்டுமே டாமினேட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் கடைசி பந்தில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ட்ரீம் 11க்காக விக்கி. நெக்ஸ்ட் பவுலர் ஃபார் ட்ரீம் 11 இஸ் தினேஷ். ஸ்கோர் 90 ஓவர் கம் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்த்துலாம், ஏன்னா இன்னும் அடுத்த 5 ஓவர் இருக்கு. ஒரு ரன் ரேட்டு 10 மேலே இருந்துச்சுன்னா ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். ஒரு நல்ல பால் ட்ரீம் 11 சைட்ல இருந்து. இருறா, இன்னைக்கு அந்த பேட்டை வச்சு என்ன பண்றோம் பாடுறா அப்படின்ற ஒரு ஃபீல்ல அந்த பேட்டை தூக்கி இருக்காரு. ஆஹா, மிஸ் ஆயிருக்குங்க. ஒரு பவர் ஹிட் ஒன்று அடிக்கலான்னு ட்ரை பண்ணாங்க, பட் ஆனால் மிஸ் ஆயிருச்சு. ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஓவர்கள் முடிவில் 25 ரன்னு. $25 runs. மறுபடியும் ஒரு டாட் ஒன்று போயிருக்கு. So next match is between RDCC versus Rising Stars. I would like to call both the captains to come in the stage for the toss. RDCC captain and Rising Stars captain, I would like to call them for the toss. Thank you. Rising Stars and RCC ரெண்டு பேரும் டாஸ் போடுறதுக்கு வந்துருங்கப்பா. அதுதான் அண்ணா வந்து ஆங்கிலத்தில் சொல்லிட்டு போயிருக்காரு. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுப்பா அப்படின்னா. வஞ்சி அந்த பேட்ஸ்மேன் தான் ஆடணும். ஆர்சிசி அண்ட் ரேசிங் ஸ்டார்ஸ் ரெண்டு பேருக்குமான ஒரு டாஸ்ன்றது இப்போ போட போகிறாங்க. ஆர்சிசி, ஓகே, மன்னிக்கணும் பேரை தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணதுக்கு. ஆஹா, ரொம்ப சிம்பிளா போட்டுட்டு இருக்காரு. அவங்க டீமுக்கே ஒரு பெரிய வைபை கொடுத்துட்டு இருக்காரு. பவுண்டரி 6 போயிட்டு இந்த சமயத்துல ஒரு பெரிய கண்ட்ரோல் எடுத்துட்டு வந்திருக்காங்க ட்ரீம் 11 சைட்ல இருந்து. பலார்னு ஒரு அடி வச்சாருங்க வந்த பால. ஆனா ஒரு பெரிய ரன்ஸ் எடுக்க முடியல. ஒரு சிங்கிள் மட்டும் ரொட்டேட் பண்ணிருக்காங்க. எண்ட் ஆஃப் 3 ஓவர் ஓவரை முடிச்சிருக்காரு. 29. 2 ஓவருக்கு 25 ரன் இருந்துச்சுங்க. இந்த ஓவர்ல வெறும் 4 ரன்னுக்கு பவுலிங் போட்டு ஏன் ஒரு ஓவரை முழுங்கிட்டேன், 3 ஓவர் ஆயிடுச்சுல. ஆமா, 2 ஓவருக்கு 25 இருந்துச்சு. 3வது ஓவர் வெறும் 4 ரன்னுக்கு பவுலிங் போட்டிருக்காரு.
பெரிய விஷயம் தான் இல்ல. It's a comeback from the bowler Dinesh. ஒரு சின்ன பிரேக், ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அண்ட் நமக்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மெமோரியல் டிராஃபினுடைய டைட்டில் ஸ்பான்சர்ஸ் மிஸ்டர் ஆர்.என். ராமச்சந்திரன் மேனேஜிங் டைரக்டர் எஸ்பிஓசி, கோ ஸ்பான்சர்ஸ் ஆலந்தூர் மெடிக்கல், பி விஜய் கிருஷ்ணன் கனடா, அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் மாஸ்டர் சாகித்யன், மிஸ்டர் பி நரேந்திரன் குரோம்பேட், மிஸ்டர் பரந்தாமன் ஈக்காடு தாங்கல், மிஸ்டர் எம்டி சாலி ஃபவுண்டர் சிஇஓ டைமண்ட் ஸ்டீல்ஸ் அண்ட் ஆலந்தூர். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே இன்னும் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ட்ரிபிள் சி மல்டி ஸ்போர்ட்ஸ் அரேனா, மிஸ்டர் பரத் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ, ஆட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் பெருங்குடி, மிஸ்டர் சவுதி பாரி சம்பத்குமார் செக்ரட்டரி, சவுதி தமிழ் மறுமலர்ச்சி பேரவை, ஐடி விங் செக்ரட்டரி, ஸ்ரீபெரும்புத்தூர் எம்டிஎம்கே பார்ட்டி அண்ட் யுனைடெட் வாட்டர் சப்ளை. ஓகே, மேட்சுக்குள்ளே வந்துடலாம். கம்பேக் 4th ஓவர் போட போகிறாங்க. அண்ட் அகைன் நம்ம ஆர்கர் விக்கி உள்ளே வந்திருக்காரு. ஆர்கர் விக்கி கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு விக்கெட் கிடைக்குமான்றதை பார்ப்போம். அண்ட் இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆர்ஒய்சிசி அண்ட் டிவைன் டிவைன் தானடா இது, டிவைன் கேட்டர்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ். ஆஹா, லெக் சைடுல அடிக்கப்பட்ட பந்து ஆறுங்க. டிஸ்ட்ரக்டிவ் ஷாட். ஒரு பிரேக்குக்கு அப்புறம் அந்த பிரேக்ல என்ன பேசுனாங்கன்னு தெரியல கிளாடியேட்டர்ஸ் டீம்ல. முதல் பால்ல இருந்து நான் வரேன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஆர்கர் விக்கினுடைய ஒரு விக்கெட், எக்ஸலண்டான விக்கெட், மிடில் ஸ்டிக் மட்டும் அப்படி நகர்ந்து விக்கெட்டை தூக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 லைனில் அதை பிடிக்க வேண்டிய ஒரு கேட்ச் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப க்ளோசஸ்டில் அந்த 6 லைனில் இருக்கக்கூடிய பிளேயருக்கு பக்கத்தில் தான் போய் விழுந்துச்சு அந்த பால். ஒரு 6 போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கம்பேக். யாரு பால நீ 6 அடிச்ச அப்படின்ற மாதிரி இருந்தது ஆர்கர் விக்கினுடைய ஒரு விக்கெட்டு. பாப்போம், இப்ப கிளாடியேட்டர் சைட்ல இருந்து ஒரு பெரிய பவர் பிளேவை எடுக்கிறதுக்காக உள்ள என்ட்ரி ஆயிருக்காரு. லெக் சைடுல அடிக்கப்பட்ட பந்து ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் போய் ஃபேஸ்ங்க. பால் வந்து இடிச்சிச்சு பேட்ல, அவனால டைம் பண்ண முடியல. அதனால ஒரு ஜஸ்ட் சிங்கிள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு கிளாடியேட்டர்ஸ்க்கு. ஒரு சின்ன ஸ்ட்ரைக் ரொட்டேட்னு சொல்லலாம். பாப்போம், தடுமாறிட்டு இருக்க கிளாடியேட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய பவரை பேட்ஸ்மேன் கொடுக்குறாரான்ட்டு. ஆஹா, சரியான ஒரு ஹிட்டுங்க. இது ஒரு பவர் ஹிட்டுங்க ஸ்ட்ரைட்ல. கிளாடியேட்டர்ஸ் இப்பதான் உண்மையான கம்பேக் வந்திருக்காங்க. கிளாடியேட்டர்ஸ் எங்களுக்கு 90 ரன் அடிக்கிறதுக்கு தான் ஒரு 7 ஓவர்லாம் வேண்டாம், 2 ஓவர் கூட போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அவர் அடிச்ச ஷாட் ஒரு ஃபிளாட்டா ஒரு பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கிறாங்க கிளாடியேட்டர் சைட்ல இருந்து. பேட்ஸ்மேன்ஸுக்கு ஒரு பவர் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆப்போனன்ட் டீமுக்கு ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்கிற அந்த ஷாட்ல. அம்பையர் சைட்ல இருந்து ஒரு சிக்னல். அம்பையருக்கு என்ன தொப்பி கிப்பி வாங்கி கொடுக்கலாம்லையா அடிக்கிற வெயில்ல? ஆஹா, ஆர்கர் விக்கி மறுபடியும் அம்பையர் சைட்ல இருந்து ஒரு சிக்னல் போயிருக்கு. பேக் டு பேக் வைட் போட்டிருக்காரு யார்கர் விக்கி. என்னோட கோ கமெண்டேட்டர் வச்ச பேருங்க அது. இல்ல, இப்ப அவர் யோசிச்சு தான் போட்டாகணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அதிகமா ஒரு ஒய்டா போயிருக்கு. ஒரு 3 ஒய்டு அவர் சைட்ல இருந்து வந்திருக்கு. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் விக்கெட் எடுத்தாலுமே இந்த ஒரு விஷயங்கள் அவருக்கு ஒரு நெகட்டிவ் தான். பாப்போம், கிளாடியேட்டருடைய ஒரு பவர் பர்ஃபார்மன்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ். விக்கெட் இழந்திருக்காரு. ஒரு நல்ல ட்ரை. 2 வைடு போட்டது எதுக்கு தெரியுமா? இந்த விக்கெட்டுக்காக தான். அது உண்மைதான். நல்ல ஒரு நம்ம மனசை தேத்திப்போமா இல்ல எப்படி?
அப்படின்னு சொல்லலாம். பவுலர்ன்றவங்க வேற ஏதாவது ஆக்ஷன் போட்டு தப்பிக்கலாம், அது வேணா ஒய்டு போட்டு தப்பிக்கிறது. பேட்ஸ்மேனோட மைண்டை திசை திருப்ப இது அவரை சொல்றதுக்காக இல்ல, நான் அந்த மாதிரி பண்ணி என்னைய பசங்க அசிங்கமா திட்டிருக்கானுங்க, அதனால சொன்னேன். நல்ல ஒரு பால் ஃபுல் ஃபேஸ்ல ஒரு யாக்கர் முறையில போடப்பட்ட பந்து, நல்ல டேக்கன் பை கீப்பர் கலை. சரி, அவுட் ஆஃப் த பாக்ஸ் போகாம நம்ம உள்ள வந்துடலாம். கிளாடியேட்டர்ஸ் வெஸ் ட்ரீம் 11க்கான மேட்ச்ன்றது நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு 90 டார்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க ட்ரீம் 11. கிளாடியேட்டர்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, சொல்லிட்டு விட்டுருக்காரு தம்பி, நாங்க இன்னும் ஆடவே ஆரம்பிக்கலப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. அடிச்ச ஷாட் பறக்க விட்டுருக்காரு பால. 48 48 ரன்கள் சடனா குயிக்கா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு 4 ஓவர்கள் முடிவுல. 4 ஓவருக்கு 48 ரன்னு. கடைசி ஓவர் கொஞ்சம் ஸ்லோவா ரன்ஸ் போற மாதிரி இருந்துட்டு, பட் ஆனா அதை அப்படியே ஓவர் கம் பண்ணிட்டாங்க. வந்த நரேஷ் பாலே 6 அடிச்சிருக்காரு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்திருக்கும் டீம்ல இருக்கவங்களுக்கு. அகைன் ஒரு 6 கிளாடியேட்டர் ஸ்லைட்ல இருந்து. அடாடா, நம்ம நேத்து கூட பேசிட்டு ஞாபகம் இருக்கா? நம்ம ஒரு சைடு ஒரு பெரிய பவரை கொடுத்தாதான் அடுத்த சைடுல இருந்து அந்த பவர் கிரியேட் ஆகும். இந்த மேட்ச் மட்டும் பவர் இல்லைங்க, அடுத்த மேட்சும் பவரா வரப்போகுது. ரைசிங் ஸ்டார் வெர்சஸ் ஆர்சிசி அடுத்த மேட்ச். அந்த மேட்சுக்கான டாஸ் முடிஞ்சிருக்கு. ரைசிங் ஸ்டார் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. ஆஹா, அம்பேர்னுடைய கால் விக்கெட்டா? விக்கெட் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு கீப்பிங், நல்ல ஒரு டேக்கன், உண்மையாவே ஒரு டஃப்பான ஒரு டேக்கன். அது பெஸ்ட் கேட்சிக்கு ஒரு புள்ளியா, பெஸ்ட் கேட்சுக்கான ஒரு புள்ளியா ஒரு பெரிய சர்க்கிளே போட்டுக்க அவருக்கு. சின்ன புள்ளி வேணாம், பெரிய புள்ளியா வச்சிருங்க அவர் பேர்ல. ப்ரோ உள்ள வராதீங்க, உள்ள வராதீங்க. வேணா மொபைல் அப்படியே யூடியூப்ல போய் பாத்துடலாம்ல, இன்னும் ஈஸியா இருக்கும்ல, தெரியும்ல. அம்பையர்ஸ் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. சோ ஃபைனல். ஏண்டா இல்ல, ஒரு நல்ல கேட்ச் அது, சீரியஸாவே பெஸ்ட் கேட்சுக்கான அவார்ட்ல அவர் பக்கத்துல ஒரு பெரிய புள்ளியா போட்டுருங்க ஸ்கோர் போர்டு. ஓகே, சாரி, அந்த யூடியூப் சேனல்ல போய் பாத்துங்கன்னு சொன்னது தப்பா, அந்த மாதிரி பார்க்காதீங்க. அம்பையர்ஸ் அதுக்காக தான் இருக்கிறாங்க. அம்பையர் சைடுல இருந்து மறுபடியும் ஒரு சிக்னல், ஒரு வைடு போயிருக்கு. கிளாடியேட்டர் வெஸ் ட்ரீம் 11க்கான மேட்ச் போயிட்டு இருக்கு. பரபரப்பா வெறித்தனமா அடிக்கிற வெயில விட இவங்க கொளுத்துறாங்க. ஆஹா, நல்ல பால், அவர் மேல அப்படியே பட்டு உரசிட்டு போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ரைசிங் ஸ்டார் வர்சஸ் ஆர்சிசி. ரெண்டு டீமும் ஹடில் போட்டு ரெடியா இருந்துருங்க. இந்த மேட்சை முடிஞ்ச உடனே உள்ள வந்துருங்க. அகைன் தொடர்ந்து ஒரு டாட். அந்த பேஸ் அவரால் கணிக்க முடியல. ஒரு நல்ல ஒரு பேஸ் பால் பாத்தீங்களா? பாத்தீங்களா என்ன ஃபேஸ்ங்க அது. ஆஹா, ஸ்கொயர் லெக் திசையில அடிக்கப்பட்ட பந்து சிங்கிள் டபுள் ஆகுமா? ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கா இருக்கு. இல்லைங்க, இந்த ஃபீல்டரும் குயிக்கா இருந்திருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பிள் போயிருக்காங்க, ஒரு ரன் அவுட்டுக்கு ஆப்பிள் போயிருக்காங்க. அப்படி நாட் அவுட். அப்படிலாம் எதுவும் நான் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையாட்டிட்டாரு அம்பேர். லாஸ்ட் பால் இருக்கு. இங்க இருந்து என் தம்பி சஞ்சயும் சமி உள்ளாவும், ஏன்டா நாங்க எதுக்காக உட்காந்துட்டு இருக்கோம், கண்ணே கேமராவை வச்சு உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னும் லாஸ்ட் பால் இருக்கு போடுங்கன்னு சொல்லியிருக்கானுங்க. தேங்க்ஸ்டா அவங்களுடைய சப்போர்ட்டுக்கு. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர்.
ஒரு லெஃப்டி ஆன் ஸ்ட்ரைக்குங்க. ஆஹா, அவரோட ஸ்டைலே பேட்டை வச்சு விட்டுன்னு வெட்டுறாரு. அதே மாதிரி பாலை வெட்டுறாரா பார்ப்போம். ஆஹா, வெட்டி இருக்காரு. எங்கடா போச்சு பாலு? கையில் தான் போயிருக்கு. ஆஹா, எங்கேயும் போல. ஸ்ட்ரெயிட் டு தி ஹேண்ட்ஸ். சந்தோஷ் ஒரு சேஃப் ஹேண்ட்ஸ்ங்க. ஒரு நல்ல ஒரு டேக்கன், ஒரு நல்ல ஒரு bowling இந்த ஓவரில். 56 5-6 5 ஓவர்கள் முடிவில் 56 ரன்கள் கிளாடியேட்டர்ஸ். ஒரு நல்ல ஸ்கோர் தான். ஸோ ரெண்டு டீமுமே ஆக்சுவலாக 5 ஓவருக்கு 56. ட்ரீம் லெவனும் இந்த டைமில் 5 overs for 56 தான் இருந்தாங்க. கிளாடியேட்டர்ஸும் இந்த டைமில் 5 overs for 56 தான் இருக்காங்க. ஒரு பர்ஃபெக்டாக ஈக்குவலாக பாலிஸ்ட் இருக்கு. இதுக்கப்புறம் தான் அவங்களோட கேமை ஸ்டார்ட் பண்ணாங்க. மேபி கிளாடியேட்டர்ஸ் இதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் கேமை ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்புறோம். The next match is between Rising Star versus RCC. The battle is ஆனால் போது ரெண்டு டீமும் ஹடல் பண்ணி ரெடியாக இருந்துருங்க. முடிஞ்ச உடனே உள்ள போயிடுங்க. கிளாடியேட்டர்ஸ் அண்ட் ட்ரீம் 11க்கான மேட்ச்ன்றது போயிட்டு இருக்கு. ரெண்டு அணிகளும் அந்த 5 ஓவருக்கு 56 ரன்னு. என்ன ஒரு மேஜிக்னு தெரியல. ஓ, தட்ஸ் அன் விக்கெட். லெக் ஸ்டிக் பறந்து இருக்கு. 11 பாலுக்கு 34 அப்படின்ற ஒரு டைம்ல ஃபர்ஸ்ட் பால் ஒரு போல்ட் எடுத்திருக்காரு சிவா ஃபார் ட்ரீம் 11. சிராஜ், இதுவே ஒரு பெரிய மேஜிக் தான் இல்ல சிராஜ்? ஃபர்ஸ்ட் 5 ஓவருக்கு அவங்களே 56 ரன், இவங்களும் 56 ரன். இப்ப கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் இருக்கிறாங்க. இந்த 12 பாலுக்கு யாரா அடிக்கிறதுன்ற ஒரு ஃபீல் தான். ஆனா ஈக்குவலாலாம் இல்லப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி சிவா வந்த உடனே ஃபர்ஸ்ட் பாலே போல்ட் எடுத்திருக்காரு. பாப்போம், 11 பால் இருக்குல்ல, என்ன வேணா நடக்கலாம். ஒரு பவரான பவுல் ஒரு சைடு. ஒரு ஹிட் ஒன்று ட்ரை பண்ண பார்த்தாங்க கிளாடியேட்டர் சைட்ல இருந்து. பட் ஆனால் அது விக்கெட்டுக்கு போயிருச்சு. சடனா ஒரு நடுவில் ஒரு பெரிய ஒரு பவர் பிளே ஒன்று எடுத்தாங்க கிளாடியேட்டர். ஒரு 6 பவுண்டரிஸ் 4ன்னு. அதே மாதிரியான ஒரு பிளேயர் உள்ளே இறங்கி ஆகணும். அதே பவரை காட்டி ஆகணும். ஆப்போனன்ட் டீம் மிரட்டி ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் இறங்க போகிறாங்களா அப்படின்றத பார்த்துடலாம். ஆறா 4 இல்ல சிங்கிளா என்ன ஏதுன்றத அம்பையரோட சைடு. லைன் நம்பர்ஸ் அங்க இருக்காங்க. லைன் நம்பர்ஸ் ஒரு கால் தான். பிளேயர்ஸ் யாரும் போகாதீங்க, பிளேயர்ஸ் யாரும் உள்ள வராதீங்க, பிளேயர்ஸ் அங்கேயே இருங்க. ஓகே 2G கொடுத்துருக்காங்க லைன் அம்பையர்ஸ். தேங்க்யூ. பிளேயர்ஸ் யாரும் உள்ள வராதீங்க. 2G கொடுத்துருக்காங்க ப்ரோ. அங்க லைன் அம்பையர்ஸ் இருக்காங்க ப்ரோ. அவங்க கால் தான். அங்க லைன் அம்பையர்ஸ் இருக்காங்க பாருங்க. அவங்க கால் தான். ஆஹா, ட்ரீம் 11 தன்னுடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஆஹா, இந்த ஓவருடைய முடிவுல 59 கிளாடியேட்டர்ஸ் 3 ரன்னுக்கு போட்டிருக்காருங்க. வெறும் 3 ரன்னுக்கு போட்டு போயிருக்காரு. சிம்பிளா எக்ஸலண்டான ஒரு ஓவர், ஒரு மேட்சையே புரட்டி போடுற அளவுக்கான ஒரு ஓவரை போட்டுட்டு போயிருக்காரு. ஒரு முக்கியமான மேட்ச் ஓவரை வெறும் 3 ரன்னுக்கு போட்டிருக்காரு சிவா. ஒரு கிரேட் கம்பேக் ஃப்ரம் ட்ரீம் 11. இந்த ஓவர்ல இருந்து அவங்க டீமுக்குள்ள வருவாங்கன்னு நினைக்கிறேன். பேசாம சரவடி சிவான்னு வச்சிடலாம் நினைக்கிறேன். கரெக்டா புரட்டி போட்டிருக்காரு அந்த மேட்சையே. பட் ஆனா கிளாடியேட்டர் சைடில் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 6 பால் இருக்கு. வாட் எவர் இட் இஸ், மேட்ச் எப்போ வேணா நடக்கலாம், எப்படி வேணா மாறலாம். White +2. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் போயிருக்கு. ஸோ டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட மேட்சினுடைய அந்த எண்டுக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ட்ரீம் 11 சைடில் அவங்களுடைய கனவுகள் மெய்ப்பட போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில். ஆஹா, that's a huge hits. இன்னைக்கு இந்த நாள்ல இந்த நேரத்தில் மட்டும்தான் தம்பி நாங்க, மற்றபடி நாங்களாம் வேற மாதிரி தான் சொல்லி அடிச்சு காட்டியிருக்கிறாரு கிளாடியேட்டர் சைடில். தட்ஸ் a huge sixங்க. அப்பா, ஆஹா ஆஹா. ஆனா இதுக்கு முன்னாடி பால் அவர் அடிச்ச அந்த 6 இருக்கு பாருங்க, தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிங்கம் சிங்கம் தாண்டான்ற மாதிரி இருந்தது அந்த 6. ஆஹா, கிரேட் பால், நல்ல பால் போட்டிருக்காங்க. ஒரு செட்டில்டான ஒரு பிளே, ஏதாவது ஒரு பவுண்டரிஸோ 6ஓ அடிக்கிறதா ட்ரை பண்ணுவாங்க. இந்த மேட்சை முடிஞ்சிருக்கு. ரைசிங் ஸ்டார் உள்ள வந்துடலாம். நெக்ஸ்ட் மேட்ச் இஸ் பிட்வீன் ரைசிங் ஸ்டார் வெர்சஸ் ஆர்டிசிசி. எக்ஸலண்டான ஒரு பிளே. இன்னைக்கு இந்த நாளுடைய முதல் மேட்சே பார்த்தீங்கன்னா அனல் பறக்கிற மாதிரி இருக்குது. ட்ரீம் 11 வெஸ் கிளாடியேட்டர்ஸ் 90 ரன் டார்கெட் கொடுத்துருந்தாங்க.